அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக, விடுதலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலே ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிற அருமையான வார்த்தைகளை, வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து, இன்றைக்கும் யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறீங்களோ, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, அருமையான மகனே, அருமையான மகளே, சகோதரனே, சகோதரியே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் ஒரு ஆறுதலான வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் நம்பியிருக்கிற மனிதர்கள் கைவிடலாம், யாரெல்லாம் நீங்கள் நம்புனீங்களோ அவங்கெல்லாம் உங்களை மறந்து போகலாம். உங்களிடத்தில் நன்மையை பெற்றவங்க, உங்களால் ஆசீர்வாதத்தை பெற்றவங்க, உங்களால் உயர்வை பெற்றவங்கெல்லாம் உங்களை மறந்து போகலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை மறவாத ஒரு தேவன். இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, மனுஷன் உங்களை மறந்து போனானா கவலைப்படாதீங்க. உங்களை ஒருபோதும் மறவாத ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்யும்படியாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி இதனால் இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.